இதான் ஃபெதர் மிஷின் பண்ற இது வந்து சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் பண்ற ப்ரொடக்ஷன். இது வந்து ஃபிட்டிங் ஏரியாங்க. இதுக்குள்ள வந்து வெல்ட் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இங்க ஃபிட்டிங் ஏரியா கொண்டு வந்துரும். இந்த 20 பேர் ட்ரம்முங்க. இதெல்லாம் நாங்களே இங்க லேசர்ல கட் பண்ணி இங்க வெல்ட் அடிச்சு லேசர்ல எல்லாம் வெல்ட் அடிச்சு எல்லாமே இது பண்ணுது. ஸோ இந்த டிஸ்க் நாங்களே இங்கேயே கட் பண்ணது எல்லாமே. ஸோ இது எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க. ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃப்ரேம் வைஸ் எல்லாமே நாங்கள் கவரிங் செட் எல்லாமே நாங்களே இங்கே கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கு, மோட்டர் எல்லாமே இவங்களே அதுக்கான ஃபிட்டிங் மிஷின் கூட அவைலபிளா இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா போதும். வித்தின் எவ்வளோ டேஸ்ல வாங்கி ரெடி ஸ்டாக் இருந்தால் வித்தின் 1 டேல இது பண்ணிக்கலாம். நாங்கள் கஸ்டமைஸாக பார்க்கும்போது ஒரு 4 டேஸ்ல நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க ஃபிட்டிங் முன்னாடி பண்ணிக்கோங்க. ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா 1 or 2 weeks ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கஸ்டமருக்காக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குவாலிட்டி டெஸ்ட் பண்ண போறாங்க. இதை ஆன் பண்ணுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா 3 கோழி கெப்பாசிட்டி. இதில் வந்து 3 கோழி இதில் வந்து போட்டுக்கலாமாக்கா? ஒரே டைம்ல போட்டுக்கலாம். என்னன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற கோழினா நீங்க 2 மட்டும் போட்டா போதும். ஒரு 5 கிலோக்குள்ள அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெதர் க்ளீன் பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படின்னா நீங்க இந்த ப்ராசஸ் எப்படின்னா கென் கில்லிங் போன் தான் ஃபர்ஸ்ட் இதுங்க. அந்த கழுத்தை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சுடுதண்ணி பாயில்னு சொல்லுவாங்க. அது ஸ்கில்டிங். அதுல போட்டுட்டு எடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிக்கன் கட்டிங் பண்றது. ஸோ 4 இது வந்து எப்படின்னா ஒரு ஹோட்டல் நீங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஷாப் வச்சுக்கோங்க. ஒரு செட்டப்பாவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. 10 கோழி 15 கோழி. ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கெப்பாசிட்டி வேரியேஷன்ல 3, 5, 10, 20 இருக்குங்க கெப்பாசிட்டி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் எடுத்துட்டீங்கனால உங்களுக்கு 5 வெரைட்டி இருக்கு. ஸோ வித் வாசர் வித்தவுட் வாசர் மோட்டர் எந்த மோட்டர் எல்லா மோட்டர் லஷ் மோட்டர் வேணுமா இல்லை கிராம்டன் மோட்டர் வேணுமா அந்த மாதிரி சிங்கிள் பெல்ட்டு சிங்கிள் புள்ளி அந்த மாதிரி கெப்பாசிட்டி வேரியேஷன் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கீர் பாக்ஸ் மாடலு. ஸோ ஃபுல் எஸ்எஸ் ஃப்ரேமும் நாங்கள் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுல வெரைட்டி மெஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி எடுத்தாலே உங்களுக்கு 4-5 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ்ல எந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணி. ஸோ நீங்கள் பிராய்லர் போகிறீங்களா இல்லை வாத்து வான்கோழி நாட்டுக்கோழி அந்த மாதிரி நீங்கள் என்னதெல்லாம் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி வேரியேஷன்ல வரும். கவர்மெண்ட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நார்மல் ரப்பர் ஒன்று பார்த்துக்கிறது. இது வந்து நார்மலா ரப்பர் போடுறதுங்க. இது வந்து பிராய்லர் கோழிக்கு. நாட்டுக்கோழி போடும்போது உங்களுக்கு ரப்பர் ஹெவியா போடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன உள்ள போடுறீங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெல்ட்டுக்கு ரப்பருக்கு வாரண்டி கிடையாதுங்க. ஸோ என்ன வேணுமோ அது தந்தாரு. இந்த சேனல் பார்த்துட்டு வரீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ரப்பர் பேக்கும் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போதான் மிஷின் இப்போ வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக நாங்கள் வெளியே வந்து இப்போ சேஃபாக ரேப்பர் பேக். இதில் நீங்கள் வந்து உடன் பேக்கிங் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டெலிவரிக்கு இது போறதுக்கு ரெடியாக இருக்கு. ஓகே.